ஹலோ ஆல். கலைச்சொல் பேரகராதி அரசியல் சார்ந்த கலைச்சொற்களோட தொடர்ச்சியான வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ப்ரிவி கவுன்சில் அப்படிங்கிறது உயராட்சி குழுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவி கவுன்சில் அப்படின்னா உயராட்சி குழு, செல்வாக்கினர் குழு, மேலவை மேலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ சாய்ஸ் அப்படிங்கிறது முன்தேர்வு. ப்ரோ சாய்ஸ்னால் முன்தேர்வு. ப்ரோக்ரஸிவ் மூமெண்ட் அப்படிங்கிறது முற்போக்கு இயக்கம். ப்ரோக்ரஸிவ் மூமெண்ட் அப்படின்னா முற்போக்கு இயக்கம். ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வளர்முக வரிமுறை. ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன் வளர்முக வரிமுறை. டேக்ஸ் அப்படிங்கிறது வரி. அப்போ ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன்னா வளர்முக வரிமுறை. ப்ரோலெக்டாரியேட் அப்படின்னா பாட்டாளி. ப்ரோலெக்டாரியேட் அப்படின்னா பாட்டாளி. ப்ரோ லைஃப் அப்படிங்கிறது வாழ்க்கை சார், வாழ்க்கைக்கான உலகியலானதான் ப்ரோ லைஃப். ப்ரோபகேண்டா அப்படிங்கிறது பரப்புரை. ப்ராபகேண்டா அப்படின்னா பரப்புரை. ப்ராப்பர்ட்டினா சொத்து. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது விகிதமுறை ஆட்சி பகிர்வு. விகிதமுறை ஆட்சி பகிர்வு தான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ப்ரொடக்ஷனிசம் அப்படிங்கிறது பாதுகாப்பு சாரியம் தான் ப்ரொடக்ஷனிசம். பாதுகாப்பு சாரியம். ப்ரொடக்டோரேட் அப்படிங்கிறது பாதுகாப்பகம் தான் ப்ரொடக்டோரேட். ப்ரோட்டஸ்டன்ட் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டஸ்டன்ட் கட்சிகள். செப்பாலஜி அப்படிங்கிறது வாக்களிப்பியல். செப்பாலஜி அப்படின்னா வாக்களிப்பியல். சைக்காலஜி அப்படின்னா உளவியல். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பொதுமக்கள் ஆர்வம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா பொதுமக்கள் ஆர்வம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அரசு தனியார் பங்கேற்பு தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு. பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படிங்கிறது பொது கணக்காயர் குழு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது ஆட்சி முறை. பப்ளிக் பில் அப்படிங்கிறது பொது கொள்கை சட்ட முன்வரைவு. பப்ளிக் பில்னா பொது கொள்கை சட்ட முன்வரைவு. பப்ளிக் சாய்ஸ் அப்படிங்கிறது பொதுமக்கள் தேர்வு. பப்ளிக் குட் அப்படிங்கிறது பொது நன்மை. பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னா பொதுமக்கள் கருத்து. பப்ளிக் செக்டார் பாரோயிங் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது பொதுத்துறை கடன் தேவை. பப்ளிக் செக்டார் பாரோயிங் ரெக்குயர்மெண்ட்னா பொதுத்துறை கடன் தேவை. பப்ளிக் ஒப்பீனியன்னா பொதுமக்கள் கருத்து. பப்ளிக் குட்னா பொது நன்மை. பப்ளிக் சாய்ஸுங்கிறது பொதுமக்கள் தேர்வு. பப்ளியஸ் அப்படிங்கிறது பப்ளியஸ் தான் ரோம குடியரசை நிலைப்படுத்தியவன்னு சொல்லியிருக்காங்க. பப்ளியஸ். பனிஷ்மெண்ட் தண்டனை, தண்டம், ஒறுப்பு தான் பனிஷ்மெண்ட். வாக்கர்ஸ் அப்படிங்கிறது வாக்கர்ஸ்னால் அறிஞர்பர்கள் அமைதி நண்பர்கள். குவாக்கர்ஸ் அப்படிங்கிறது அறிஞன்பர்கள் அமைதி நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபைடு மெஜாரிட்டி ரூல் அப்படின்னா தகுந்த பெரும்பான்மை ஆட்சி தான் குவாலிஃபைடு மெஜாரிட்டி ரூல். தகுந்த பெரும்பான்மை ஆட்சி. குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பண்பியல் முறைகள். குவாங்கோ அப்படிங்கிறது பகுதி அரசு நிறுவனம். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா பண்பியல் முறைகள். குவாங்கோ அப்படிங்கிறது பகுதி அரசு நிறுவனம். குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது அளவியல் முறைகள் தான் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். கிங்ஸ் ஸ்பீச் அப்படிங்கிறது அரசி அல்லது அரசர் பேச்சு. கொஸ்டின் டைம் அப்படின்னா கேள்வி நேரம். குவாரம் அப்படின்னா கோரன். சிறும உறுப்பினர் எண்ணிக்கை தான் குவாரம். சிறும உறுப்பினர் எண்ணிக்கை. ரேசன் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இனமும் அரசியலும். ரேசன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா இனமும் அரசியலும். ரேடிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா முனைப்பான கட்சிகள், தீவிர கட்சிகள் தான் ரேடிக்கல் பார்ட்டிஸ். ரேடிக்கல் ரைட் அப்படிங்கிறது முனைப்பான வலதுசாரி, தீவிர வலதுசாரி. ரைசன் டி ஈட்டாட் அப்படின்னா தடையில்லாது செயல்படு காரணம் தான் ரைசன் டி ஈட்டாட். ரேங்கிங் மெம்பர் அப்படிங்கிறது முதுவல் உறுப்பினர், மூத்த உறுப்பினர் தான் ரேங்கிங் மெம்பர். ரேபிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது விரை எதிர்வினை விசை. ரேபிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா விரை எதிர்வினை விசை. ரேஷியோ லெவல் வேரியபிள் அப்படிங்கிறது விகிதமட்ட மாறி. ரேஷியோ லெவல் வேரியபிள் அப்படின்னா விகிதமட்ட மாறி. ரேஷ்னல் சாய்ஸ் அப்படிங்கிறது அறிவார்ந்த தேர்வு. ரேஷ்னல் சாய்ஸ் அப்படின்னா அறிவார்ந்த தேர்வு. ரீஅலைன்மெண்ட் அப்படிங்கிறது அனாமாற்றம். ரீஅலைன்மெண்ட்னா அனாமாற்றம். ரியலிசம் அப்படிங்கிறது நடப்பியல் கொள்கை தான் ரியலிசம். நடப்பியல் கொள்கை, நடப்பியல் வாதம். ரியல் பொலிட்டிக் அப்படின்னா மெய் அரசியல் சார் தான் ரியல் பொலிட்டிக். ரீகால் அப்படிங்கிறது ரீகால் அப்படின்னா மீளழைப்பு திரும்ப அழைத்தல். ரீகால் அப்படிங்கிறது மீளழைப்பு திரும்ப அழைத்தல். ரெடிஸ்ட்ரக்டிங் அப்படிங்கிறது ரீடிஸ்ட்ரிக்டிங் அப்படிங்கிறது மீள் பகுப்பு. ரெஃபரண்டம் அப்படிங்கிறது பொது வாக்கெடுப்பு. ரெஃபரண்டம்னா பொது வாக்கெடுப்பு. ரெஃப்யூஜி அப்படிங்கிறது அகதி. ரெஜிமி அப்படிங்கிறது காலம், மண்டலம். ரெஃப்யூஜினா அகதி. ரெஜிமி அப்படிங்கிறது காலம், மண்டலம். ரீஜியனலிசம் அப்படின்னா வட்டார சார்பியம், வட்டாரவாதம் தான் ரீஜியனலிசம். வட்டார சார்பியம், வட்டாரவாதம். ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது குறைப்போக்கு வரிமுறை. ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா குறைப்போக்கு வரிமுறை. ரெகுலேஷன் அப்படிங்கிறது ஒழுங்குமுறை, கட்டுப்பாடு தான் ரெகுலேஷன். டெய்ஃபிகேஷன் அப்படிங்கிறது புறவயப்படுத்தல், இறைவயப்படுத்தல். ரிலேஷன் அண்ட் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது உறவு முறையும் அரசியலும் தான் ரிலேஷன் அண்ட் பாலிட்டிக்ஸ். ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உற்பத்தி உறவுகள். ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி
மத்தியவர்த்தி உறவுகள். ரிலேட்டிவ் அட்டானமி அப்படிங்கிறது சார்பு தன்னாட்சி. ரிலேட்டிவ் அட்டானமி சார்பு தன்னாட்சி. ரெண்ட் சீக்கிங் அப்படிங்கிறது வாடகை கோரல் தான். ரெண்ட் சீக்கிங் வாடகை கோரல். ரிப்போர்ட் ஸ்டேஜ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா அறிக்கை நிலை முறையீடு. ரிப்போர்ட் ஸ்டேஜ் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அறிக்கை நிலை முறையீடு. ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னா விகித பங்கேற்பு அரசுமுறை. ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் விகித பங்கேற்பு அரசுமுறை. ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு. ரிபப்ளிக்கன் பார்ட்டி அப்படிங்கிறது குடியரசு கட்சி. ரிபப்ளிக்கனிசம் அப்படிங்கிறது குடியரசு கொள்கை, குடியரசுவாதம். ரீசெலெக்ஷன் அப்படின்னா மீள்தெரிவு. ரெசர்வேஷன் அப்படிங்கிறது ஒதுக்கீடு. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பொறுப்பேற்பு அரசமைப்பு தான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ரெவன்யூ ஷேரிங் அப்படிங்கிறது வருவாய் பகிர்தல் தான் ரெவன்யூ ஷேரிங். ரிவிசனிசம் அப்படின்னா திருத்தல் போக்கு கொள்கைகள், திருத்தல் வாதம் தான் ரிவிசனிசம். திருத்தல் போக்கு கொள்கை, திருத்தல் வாதம். ரிவால்யூஷன் அப்படின்னா புரட்சி. ரிவால்யூஷன் அப்படிங்கிறது புரட்சி. ரெனிஸ் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ரேனிய முதலாளியம். ரெனிஸ் கேபிட்டலிசம்னா ரேனிய முதலாளியம். ரெக்ட்ரோரிக் அப்படிங்கிறது வெற்று முழக்கம் தான். ரெக்ட்ரோரிக் வெற்று முழக்கம். பிரைடர் அப்படின்னா பொருந்தா விதியிணைப்பு. ரைடர் அப்படிங்கிறது பொருந்தா விதியிணைப்பு. ரைட் அப்படிங்கிறது வலதுசாரி. ரைட்டுனா வலதுசாரி. ரைட் டு லைஃப் அப்படின்னா வாழ்வுரிமை, உயிர் காப்புரிமை தான் ரைட் டு லைஃப். ரைட்ஸ்னா உரிமைகள். ரிஸ்க் அப்படிங்கிறது இடர், மறை இடர் தான் ரிஸ்க். இடர், மறை இடர். ரிசார்கிமெண்டோ அப்படிங்கிறது மீளெழுச்சி. ரிசார்கிமெண்டோ மீளெழுச்சி. ரோக்யூ ஸ்டேட் அப்படிங்கிறது முரட்டு அரசு. ரோக்யூ ஸ்டேட்னா முரட்டு அரசு. ரோல் கால் அப்படிங்கிறது இருந்து வாக்களிப்பு முறை தான் ரோல் கால். ரோமன் லா அப்படின்னா ரோமானிய சட்டம். ரொமான்டிசிசம் அப்படின்னா வியன் புனைவு போக்கு தான் ரொமான்டிசிசம். ரோம் ட்ரீட்டி ஆஃப் ரோம் அப்படிங்கிறது ரோம் உடன்படிக்கை. ரோட்டன்போரஃப் அப்படிங்கிறது நிலக்கிழார் வேட்பாளர் தான் ரோட்டன்போரஃப். ராயல் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது அரசு ஆணையங்கள். ராயல் ப்ரீரோகேட்டிவ் அப்படிங்கிறது அரசர்சார் முன்னுரிமை. ராயல் ப்ரீரோகேட்டிவ் அப்படிங்கிறது அரசர்சார் முன்னுரிமை. ரூல் யூட்டிலிட்டேரியனிசம். ரூல் யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னா விதி பயனீட்டு கொள்கை, விதி பயன் நோக்குவாதம். ரூல் யூட்டிலிட்டேரியனிசம் விதி பயனீட்டு கொள்கை, விதி பயன் நோக்குவாதம். ராயல் ப்ரோரோகேட்டிவ் அப்படிங்கிறது அரசர்சார் முன்னுரிமை. ரூல்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது விதிக்குழு. ரஷ்யன் காங்கிரஸ் ஆஃப் பீப்புள்ஸ் டெப்யூட்டிஸ் அப்படிங்கிறது ரஷ்யன் காங்கிரஸ் ஆஃப் பீப்புள்ஸ் டெஸ்பியூட்டிஸ். உருசிய மக்கள் சார்பாளர் பேராயம். உருசிய மக்கள் சார்பாளர் பேராயம். ரஷ்யன் ஃபெடரல் அசம்பிளி அப்படின்னா உருசிய கூட்டாட்சி மன்றம். ரஷ்யன் ரெவல்யூஷன் ரஷ்ய புரட்சி. ரஷ்யன் ரெவல்யூஷன் 1991. ரஷ்ய புரட்சி 1991. சேடில் பாயிண்ட் அப்படிங்கிறது தொய்வு நிலை. சாலியன்ஸ் அப்படின்னா பிரச்சனை அழுத்தம். சேடில் பாயிண்ட்னா தொய்வு நிலை. சாலியன்ஸ்னா பிரச்சனை அழுத்தம். சாலியன்சி தியரி அப்படிங்கிறது சிக்கல் செறிமை கோட்பாடு. சாம்பிளிங் அப்படிங்கிறது பதக்கூறெடுத்தல். சான்ஷன் அப்படிங்கிறது ஒப்பளிப்புகள், தடைகள் தான் ஷான்சன். சாண்டினிசம் அப்படின்னா சாண்டினிசம் அப்படிங்கிறது சாண்டினியம். சான்ஸ் அப்படிங்கிறது கார் சட்டை புரட்சியாளர் தான் கார் சட்டை புரட்சியாளர். செஞ்சன் ஏரியா அப்படின்னா செஞ்சன் பகுதி. ஸ்காட்டிஷ் என்லைட்மெண்ட் அப்படின்னா ஸ்காட்டிய அறிவொளி காலம். செசன் அப்படின்னா அரசு அதிகார தொடரேற்பு. செகண்ட் பாலட் அப்படின்னா இரண்டாம் வாக்குச்சீட்டு, இரண்டாம் தேர்தல் தான் செகண்ட் பாலட் அப்படிங்கிறது. செகண்ட் சாம்பர்ஸ் அப்படிங்கிறது இரண்டாம் ஆட்சி மன்றங்கள் தான் செகண்ட் சாம்பர்ஸு. செகண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது இரண்டாம் அகிலம். செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறது இரண்டாம் வாசிப்பு. செகண்டரி லெஜிஸ்லேஷன் அப்படின்னா துணை சட்டமியற்றல். செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இரண்டாம் தாக்குதல் திறன். சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னா கமுக்க பணி, உளவு பணி. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது அரசு செயலர். செக்குலரைசேஷன் அப்படின்னா சமயஞ்சாரா இயக்கம், சமய நீக்கம் தான் செக்குலரைசேஷன். செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா பாதுகாப்பு மன்றம். செக்ரிகேஷன் அப்படிங்கிறது பிரிதல், தனிப்படுதல். செலக்ட் கமிட்டி அப்படின்னா தெரிவுக்குழு தான் செலக்ட் கமிட்டி. செல்ஃப் ரெக்கார்டிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது தற்கட்டுப்பாட்டு செயல், தன் மதிப்பு செயல் தான் செல்ஃப் ரெக்கார்டிங் ஆக்ஷன். செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னா தன் முடிவெடுப்பு. செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தன்னாட்சி. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தன்னார்வம். செல்ஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா தன் உரிமை. செனட் அப்படிங்கிறது ஆட்சிக்குழு. சீனியாரிட்டி மூதுரிமை தான் சீனியாரிட்டி. முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மை மூதுரிமை.
செப்பரேட் பட் ஈக்குவல். செப்பரேட் பட் ஈக்குவல் அப்படின்னா தனித்த சமம். செப்பரேட் எலக்ட்ரோரேட்ஸ் அப்படிங்கிறது தனி உரிமை வாக்காளர்கள் தான் செப்பரேட் எலக்ட்ரோரேட்டு. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது அதிகார பிரிவினை அதிகார பகிர்வு தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். செக்ஸிசம் அப்படிங்கிறது பாலுறவு சார்பியம் தான் செக்ஸிசம். ஷேடோ கேபினட் அப்படிங்கிறது நிழல் அமைச்சரவை. சாப்லி சூபிக் இண்டெக்ஸ் சாப்லி சூபிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அரசியல் கூட்டு அதிகார சுட்டு தான் சாப்லி சூபிக் இண்டெக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 பேஜஸ் ஆஃப் ஆட்சிச்சொல் அகராதி கலைச்சொல் பெயர் அகராதி அரசியல் சார்ந்தது பார்த்துருக்கோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.